ஓம் சாந்தி. 1-3-2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அன்பான மற்றும் அன்பு இல்லாத பிரீத் மற்றும் விப்ரீத் இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும். இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு சிவ தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக இறை தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்கள். கேள்வி: நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர் அளிக்கலாம்? பதில்: நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரை ஆகும். விப்ரீத், அதாவது அன்பு இல்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கிக்கொண்டு விடும் பொழுது துர்நாற்றம் வருகின்றது. அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. யாருடைய அன்பு ஒரு சிவ தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞான தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு தேகதாரியிடமும் அவர்களுடைய அன்பு இருக்கவே முடியாது. பாடல்: இந்த நேரம் கழிந்து கொண்டே இருக்கின்றது, காலம் கடந்து கொண்டே இருக்கின்றது. எதை செய்ய வேண்டுமோ சீக்கிரம் செய்ய வேண்டும். ஏ வக்த் ஜா ரஹா ஹை. அந்த முரளி சாங்கோட பாடல் இது. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்றும் கூறலாம், பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம். பாபாவை நினைக்கிறோம், அதனால நினைவு யாத்திரை. அன்பா நினைக்கிறதுனால அன்பின் யாத்திரை என்றும் சொல்லலாம். மனிதர்களோ அந்த யாத்திரைகளில் செல்கின்றார்கள். இந்த படைப்புகள் உள்ளன, அவர்களுடைய யாத்திரைகளில் செல்கின்றார்கள். பல்வேறு படைப்புகள் உள்ளன அல்லவா? படைப்பவர் பற்றியோ யாருக்குமே தெரியவே தெரியாத. இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்துள்ளீர்கள். அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒரு பொழுதும் நின்றுவிடக் கூடாது. உங்களுக்கு நினைவினுடைய யாத்திரை கிடைத்திருக்கின்றது. இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகின்றது. யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையும் நன்றாக செய்வார்கள். எந்த அளவிற்கு அன்புடன் இறை நினைவு எனும் பயணத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு தூரம் ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே செல்லும். சிவ பகவானு வாச்ச, சிவ தந்தை கூறுகின்றார் அல்லவா? விநாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்துல பிரீத் புத்தி. பிரீத் புத்தி விஜயந்தி, விபரீத புத்தி வினஷ்யந்தி அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பாண்டவர்களுக்கு அந்த போர்க்களத்துல கிருஷ்ணர் மேல பிரீத்த புத்தி, அன்பான புத்தி இருந்ததாம். அதுவே கௌரவர்களுக்கு கிருஷ்ணரை பார்த்தாலே பிடிக்காத புத்தி விபரீதமா கிருஷ்ணர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க கௌரவர்கள். அது மாதிரி இன்றைய சிச்சுவேஷன்ல கடவுள் சொல்றாரு, அவர் என்ன கர்ம பிலாசபி சொல்றாரோ அதை ஃபாலோ பண்றவங்க இறைவன் மேல அன்பு இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவங்களுடைய புத்தி பிரீத்த புத்தியா இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் இந்த யுத்தத்தில், தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைவார்கள். ஆனால் யார் அகெயின்ஸ்டா போறாங்க,
இறைவன் மேல அன்பே கிடையாது. அப்ப அவரு என்ன சொன்னாலும் செய்ய போறது கிடையாது. விபரீதமா வேலை செய்றாங்க. விகர்மா நெறைய செய்றாங்க அப்படின்னா, அவர்கள் அழிவது நிச்சயமாகும். இத வச்சே நாம புரிந்து கொள்ளலாம். அதே கீதையின் அத்தியாயம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. பாபா ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதை மற்றும் திருமூர்த்தி சிவனின் கீதை இவற்றிற்கு இடையே உள்ள வேற்றுமையையும் கூறியிருக்கின்றார். இப்பொழுது சொல்லுங்க, கீதையின் பகவான் யாரு? பரமபிதா சிவ பரமாத்மாவா அல்லது கிருஷ்ணாவா? சிவ பகவானு வாச்ச, சிவ பகவானுடைய மகா வாக்கியம். சிவன் என்ற பெயர் கூட அநேகருக்கு உள்ளது. எனவே பரமபிதா பரமாத்மா என்று எழுதும் பொழுது அவர் சுப்ரீம் உயர்ந்தவர் ஆகிவிடுகின்றார். யாருமே தங்களை பரமபிதா என்று கூற முடியாது. சந்நியாசிகள் சிவோகம் என்று கூறிக்கொள்கின்றார்கள். நானே சிவன் என்று அர்த்தம். சிவோகம் என்றால் அவர்களோ தந்தையை நினைவு கூட செய்ய முடியாது. சிவன் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களே சிவனா எப்படிங்க ஆக முடியும்? தந்தையை அறியாமலே இருக்கின்றார்கள். இறைவனுக்கு உடலே கிடையாது, சாமியாருக்கு உடம்பு இருக்கு. அவர் எப்படி சிவன் ஆக முடியும்? சிவோகம்னு சொன்னா சிவன் ஆயிடலாமா? தந்தையிடம் அவங்களுக்கு உண்மையான பிரீத் இல்லை. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாது, எப்படி அன்பு வரும்? அப்ப அவங்க விபரீத. இந்த வார்த்தைகள் ஆக்சுவலா இல்லற மார்க்கத்துல சேர்ந்தவங்களுக்கு தான் மெயினா பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு சில குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கின்றது. ஒரு சிலருக்கு விபரீதமான புத்தி இருக்கின்றது. அன்பற்ற புத்தி, விபரீதம் அப்படின்னா வி பிளஸ் பிரீத், அன்பு இல்லாத புத்தி. கடவுள் மேல அன்பு இல்லைன்னா ராங்கா தப்பா செய்வாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால பிரீத்து புத்தி வைக்கும் பொழுது, கடவுள் மேல அன்பு வைக்கும் பொழுது அவரே என்ன பண்ணுவாரு? டச் பண்ணுவாரு. நீ இதை செய்யி, இதை செய்யாத, இப்படி பேசு, இப்படி பேசாத, அங்க போ, அங்க போகாத, இது எல்லாமே சொல்வாரு. எப்பனா இப்ப கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு கைடா வண்டி ஓட்டினார்ல, தேரை ஓட்டினாரு. அப்படிதானே பார்த்திருக்கோம். நம்ம உடல் அப்படின்ற தேரை இறைவனே யூஸ் பண்ணுவாரு. இன்ஸ்ட்ருமெண்ட்டை கடவுள் யூஸ் பண்ணுவாரு. எப்பனா பிரீத்து புத்தி கடவுள் மேல வைக்கும் பொழுது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம புத்தி விபரீதமாயிடும். அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனால பிரீத்து புத்தி வெற்றி மாலை சூடுவாங்க. விஜயன்னு பேரு அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு. நாம இந்த போர்ல தர்ம யுத்தத்தில் வெற்றி அடையணும், மாயாவோட நடக்கக்கூடிய யுத்தத்துல வெற்றி அடைந்து மாயா ஜீத் ஆகணும்னா இறைவன் மீது அன்பு இருக்கணும். அவரு வேற என்னங்க கேட்கிறாரு? உள்ளபூர்வமான சுத்தமான அன்பு மட்டும்தான் கேட்கிறாரு. வேற ஏதாவது நம்மளால கொடுக்க முடியுமா? இல்ல அவர் வாங்குறதுக்கு கை இருக்கா? அதனால அந்த பியூர் அன்பு, சுத்தமான கள்ளம் கபடமற்ற 100% துண்டு போடாத சர்வ சம்பந்தமும் இறை நினைவுல வச்சு கொடுக்கக்கூடிய இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் அவர் ஸ்வீகாரம் பண்றாரு. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா வெற்றி அடைவார்கள். இது இறைவனின் கேரண்டி. இதுதான் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. உங்களிலும் அவ்வாறுதான். யார் தந்தையின் சேவையில் மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் பிரீத் அன்பு உள்ளது. தந்தையை தவிர வேறு யாரிடம் அவங்க அன்பு செலுத்த முடியாது. அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் ஒட்ட முடியாது அவங்களால. பாபா, நாங்களோ உங்களுக்கு தான் உதவி செய்பவர்கள் ஆவோம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் இறைவனின் உதவியாளர்கள் அப்படின்னு கூட டைட்டில்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா உதவி செய்ய முடியுதா? சிவ பாபாவிற்கு தான் கூறுகின்றார்கள்,
இதுல பிரம்மாவின் விஷயமே கிடையாது. அது சிவனுடைய விஷயமாகும். எந்த ஆத்மாக்களுக்கு சிவ தந்தையிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். சிவ தந்தையிடம் அவர்கள் உண்மையான அன்பு வைக்கிறதுனால இறைவன் புகழ் பாடாம இருக்க முடியாது. அவர் புகழ கேட்காம அவங்களுக்கு பொழுதே விடியாது. பாபாவை நினைக்காம தூக்கமே வராது. எல்லாமே தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மூலமாக இறைவனுடைய புகழ் பாடுவாங்க, கேட்பாங்க, பார்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்க தான் இறைவன் மீது முழுமையான அன்பு செலுத்தியவர்கள். பிரீத் புத்தி அப்படின்னு சொல்லலாம். சிவ் பாபாவோட அவர்கள் சேர்ந்தே சேவை செய்வார்கள். அன்பு இல்லை என்றால் விபரீத அன்பு இல்லாதவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அன்பு இல்லாதவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விபரீத புத்தி உடையவர்கள் எல்லாமே தப்பு தப்பா செய்வாங்க. அவங்க புரிதல் முதல்ல தவறா இருக்கும். நல்லதை கெட்டதுன்னு நினைப்பாங்க, கெட்டதை நல்லதுன்னு நினைப்பாங்க. அதனால கெட்டதை தைரியமா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி ஒர்க் ஆகலை. பிரீத்த புத்தி இல்ல விபரீத புத்தி. அதனால புத்தி தான் சொல்லும், இது செய்ய அதை செய்ய வேணாம். மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ரெண்டுமே வரலாம். ஆனா நான் என்ன செயல் பண்ண போறேன்றத வெளியில இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்ப இது டெசிஷன் எடுக்கிறது புத்தி தானே. பாசிட்டிவ் தாட்ஸை தேர்ந்தெடுத்தா நல்ல புத்தியா இருந்துச்சு, பிரீத்த புத்தியா இருந்தா என்ன பண்ணும்? பாசிட்டிவ் தாட்ஸை தேர்ந்தெடுக்கும். அப்ப நாம நற்செயல்களை செய்வோம். அப்ப எனக்கு நானே நண்பன் ஆவேன். புத்தி விபரீதமா இருந்தா நெகட்டிவ் ஆக்ஷன். நான் மத்தவங்களுக்கு துக்கம் கொடுப்பேன். புத்தி விபரீதமா இருக்கிறதுனால. அப்ப என்னுடைய செயல்கள்னால மத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அது என்னது? புத்தி விபரீதமா ஒர்க் பண்ணுது. அப்ப அவங்க தவறுகள் செய்வாங்க. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். சுகர்மா, புண்ணிய கர்மா சேரும். தப்பு செஞ்சா பாவ கர்மா சேரும். ஏற்கனவே ஏகப்பட்ட பாவ கர்மா முற்பிறவிகளோட இது வேற பெண்டிங் லிஸ்ட் இருக்கு. தீர்க்கப்படாத ஜென்ம கணக்குகள் இருக்கு நம்மளுக்கு. கூடவே இது ஆட் ஆயிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, பிரீத்த புத்தி வைங்க. விபரீத புத்தியா இருந்தா நெகட்டிவ் தாட்ஸ் மனசுல இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. அப்ப பாவ செயல் அதிகரிக்கும். பிரீத்த புத்தி இருந்ததுன்னா நெகட்டிவ் மனசுல வந்தா கூட பாசிட்டிவ் மட்டும்தான் அவங்க தன்னுடைய கர்மேந்திரியங்களை கொண்டுட்டு வருவாங்க. அதனால புத்தியில தான் செலக்ட் பண்ற சக்தி இருக்கு. தீர்மானம் செய்யக்கூடிய பவர் புத்தியில தான் இருக்கு. அதனால அன்பான புத்தியுடையவர்கள் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதனால அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், பேச்சு, பார்வை எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதனால அவங்க வெற்றி அடையறாங்க. சரிங்களா? யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ அவர்கள் இறைவனின் மிகப்பெரிய இந்த விஸ்வ கல்யாண் உலக நன்மைக்கான காரியத்தில் உதவியாளர்களாக அவசியம் ஆவார்கள். எவ்வளவு அன்போ அவ்வளவு சேவையில் உதவி செய்பவர்களாக ஆவார்கள். நினைவே செய்யவில்லை என்றால், கடவுளே நினைக்கல அப்படின்னா அன்பு இல்லைன்னு தாங்க அர்த்தம். நினைக்கலன்னா அன்பு இல்லை. பிறகு தேகதாரிகளிடம் அன்பு சென்று விடுகின்றது. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாரு, சர்வ சம்பந்தத்தோடு என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களுக்கு தங்களுடைய நினைவாக பொருள் கூட கொடுக்கின்றார்கள் அல்லவா? அது அவசியம் நினைவில் வருகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பரிசை அளிக்கின்றார். அதன் மூலமாக நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகின்றீர்கள். அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்கின்றார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவார்கள். பாபா அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக வந்துள்ளார். நாம் கூட கடவுளுக்கு உதவியாளர்கள் தான், இறைவனின் உதவியாளர்கள். அதுபோல அன்பான புத்தியுடையவர்கள் பிரீத்த புத்தி விஜயந்தி வெற்றி அடைவார்கள். யார் நினைவே செய்யவில்லையோ அவர்கள் அன்பான புத்தி உடையவர்கள் இல்லை. தந்தையிடம் அன்பு இருக்கின்றது.
நினைவு செய்கின்றார்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும், பாவங்கள் அழிந்துவிடும். பாப்பகட்டேஸ்வரன்னு பேரு ஈஸ்வரனுக்கு. எவ்வளோ நம்ம இறைவனை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோமோ, ஆத்மாவுடைய தந்தை, அப்ப என்ன ஆகும்? பாவங்கள் நீக்கப்படும், விகர்மங்கள் விநாசம் ஆகும். மேலும் மற்றவர்களுக்கும் நன்மையான வழியை கூறுவார்கள். பிராமண குழந்தைகளாகிய உங்களிலும் கூட பிரீத்த புத்தி மற்றும் விபரீத புத்தி இருக்கின்றது. நம்ம நினைக்கிற மாதிரி பிகேஸ் எல்லாருக்கும் கடவுள் மேல உண்மையான அன்பு, நான் பிகேஸ்க்கு அன்பே இல்லை, அப்படி இல்லை. வெளியில இருக்கிறவங்களுக்கும் கடவுள் மேல அன்பு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க நறு செயல்களை மட்டும்தான் செய்வாங்க. அது மாதிரி பிகே ஆனாலும் விபரீத புத்தி உடையவங்களும் இருக்கிறாங்க. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்றார்கள் என்றால் அன்பு இருக்கின்றது என்றுதான் பொருள். என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், எனக்கு உதவி செய்பவர் ஆகுங்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். படைப்பிற்கு ஒரு படைப்பு கர்த்தாவாக தந்தைதான் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு படைப்பும் நினைவில் வரக்கூடாது. உலகத்திலோ படைப்பு கர்த்தாவை யாரும் அறியாமல் உள்ளனர். இந்த உலகத்தை யாரு படைச்சதுன்னே தெரியல. உலக நாயகனை பத்தி தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு வேஷத்தை கலைச்சிட்டு போயிடுறாங்க. டைரக்டர் யாருன்னே தெரியல, ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல, மெயின் ஆக்டர் யாருன்னு தெரியல. எதுவுமே தெரியாம ஜனங்க வாழ்ந்து முடிக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியலன்னா அவர் எப்படி நினைக்கிறது? நினைச்சாதான் விக்ரம விநாசம் ஆகும். நினைக்கிறதும் கிடையாது. முதல்ல அறிமுகமே இல்லையே, எப்படி நினைப்பாங்க? சன்னியாசிகள் கூட யார நினைக்கிறாங்க தெரியுமா? உட்காந்து நினைக்கிறாங்களே 24 மணி நேரம் மூச்சு அடக்கி. யார நினைக்கிறாங்கன்னா கடைசியில பிரம்ம தத்துவத்தை நினைக்கிறாங்க. இந்த வீட்டை நினைக்கிறாங்க. அவங்க அப்பாவை நினைக்கிறத விட்டுட்டு பிரம்மத்தை நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் கூட இறைவனின் படைப்புதான். படைப்பு கர்த்தாவோ அனைவருக்கும் ஒரே ஒரு இறைவன் மட்டுமே ஆவார் அல்லவா? மேலும் இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்பு ஆகும். யார் கண்ணுக்கு தெரிவதில்லையோ அவர் படைப்பு கர்த்தாவாக தந்தையாக இருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கும் மடங்கள் உள்ளன. அவர்களும் படைப்பு ஆவார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சிவ தந்தையின் படைப்பு ஆவார்கள். பாபா தயாரிப்பதற்காக கூறியிருக்கும் படங்களின் மேலே பரமபிதா சிவ பரமாத்மா திருமூர்த்தி சிவ பகவானு வாச்ச என்று எழுத வேண்டும் அப்படின்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. நம்ம எக்ஸிபிஷன் பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஆத்மா, பரமாத்மா, டிராமா, 3 உலகம், சிருஷ்டி சக்கரம், கல்ப விருட்ச மரம், ஏணிப்படி, அஷ்ட சக்திகள் எல்லாத்துலயுமே மேல என்ன எழுதணும் தெரியுமா? பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவ பகவானு வாச்ச. பாருங்க, இந்த கீதையில ஒவ்வொரு இடத்துலயும் கிருஷ்ணர் பேசுறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவானு வாச்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் பேசின ஸ்லோகனே அதுல வருது. நாம எந்த படத்துலயாவது சிவ பகவானு வாச்ச அப்படின்னு போட்டுட்டா படம் வச்சிருக்கோம். ஏன் அது செய்யல? அது கூட பாபாவோட டைரக்ஷன் என்னது? பரமபிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவ பகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிக்சர்ஸ் கீழே இருக்கணும். அது நல்ல பெருசா எழுதி இருக்கணும். திருமூர்த்தி சிவ பகவானு வாக்கு என்று எழுத வேண்டும். ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பரமபிதா என்று கூற முடியாது. சிவோகம் அப்படின்னு நிறைய சாமியாருங்க சொல்றாங்க. நானே பரமபிதா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய புத்தி யோகம் சிவ தந்தையுடன் இருக்கின்றது.
நீங்க எந்த சரீரதாரியை நினைக்கிறதே கிடையாது. பிரம்மாவையே நீங்க பார்த்தீங்கன்னா கூட, உங்க கண்ணுக்கு சிவன் தான் தெரிவாரு. நீங்க நிச்சயம் பார்க்குறீங்க. இந்த உடம்புல தான் பிரம்மா, நந்தி தன்னுடைய வாகனத்தை சிவனுக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம பிரம்மாவ பார்த்தாலும் சிவன தான் பார்க்குறோம். தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணர்ந்து, அதே மாதிரி இந்த சரீரத்துல நாம இருந்தாலும், நான் இந்த உடல் அல்ல, நான் அஷரீரி ஆத்மா என உணர்ந்து, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிரீத்த புத்தி மற்றும் விபரீத புத்தி எல்லாமே சேவையை பொறுத்தது தான். நம்ம உண்மையிலே கடவுள் மேல அன்பு இருந்தா, அவருக்காக உயிர கூட குடுப்போம். குடுப்போமா? அ. ஆனா இந்த தேக அபிமானத்த குடுக்கறதுக்கு இவ்ளோ கஷ்டம். பயங்கரம். பாபா உயிர கேட்கல. உயிர கேட்டா குடுத்துருப்போம் போல. அவர் என்ன சொல்றாரு? பாடி கான்ஷியஸ விட்டுருங்க. ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்றார்ல. இதுதான் கஷ்டமா இருக்கு. நான் எனது விட்டுருங்க. மே அவுர் மேரா. 2த்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் டஃப்பா இருக்கு. அ. ஆனா அத விட்டா தான் வெற்றி கிடைக்கும். நான் எனது. அத விடணும். அப்பதான் வெற்றி அடைபவர்கள் என்று சொல்ல முடியும். வைஜெயந்தி மாலையில இடம் கிடைக்கும். வெற்றி மாலையில. அன்பு இல்லை என்றால் சேவை பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். சேவைக்கே இறைவன் மேல வச்ச அன்புதான். அவருக்காக என்ன செய்ய மாட்டோம் நாம பிகேஸ் கடவுளுக்காக. எல்லாமே செய்வோம். ஆனா அன்பு இருக்கிறவங்க தான். பிறகு அன்பு இல்ல, சேவை இல்ல, நினைவு இல்ல. அதுக்கப்புறம் பதவியும் இல்லன்னு அவரு சொல்லிடுவாரு. நம்ம இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொன்னோம். 4 சப்ஜெக்ட்டும் கம்மி பண்ணோம். அவர் பதவிய குறைச்சிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். இப்ப லாஸ் அவருக்கு இல்ல, எனக்கு தான். யாரு செய்றாங்களோ அவங்களுக்கு தான். அதனால குறைந்த பதவியினருக்கு உயர்ந்த பதவியிலிருந்து அழிந்து விட்டவர் அப்படின்னு சொல்லலாம். வினஷ்யந்தின்னு அர்த்தம். பெரிய பதவி எடுக்க வேண்டியவங்க, அந்த அன்பு குறைஞ்ச காரணத்தினால, நான் ஏன் சேவை பண்ணணும்? அவங்க செய்றாங்களா? நான் அப்படி மத்தவங்களோட போட்டி போடுவாங்க, பொறாமைப்படுவாங்க. ஆனது நம்ம சிவனோட சேவை பண்றோம். என் அப்பாவுக்கு நான் சேவை பண்றேன். அப்படின்ற அந்த ஃபீலிங் வராது. ஏன்னா அன்பு இல்லையே. அதனால மத்த மனுஷங்கள தான் பார்ப்பாங்க. நம்ம யாருக்காக சேவை பண்றோம்னு கூட டச் ஆகாது. அப்ப இவங்களுக்கு போய் நாம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்பதான் பதவி குறையும். பார்க்க போனால் விநாசமும் அனைவருக்குமே தான் ஆகின்றது. எல்லாரும் ஒரு நாள்ல போய் தானே ஆகணும். அவரு சொல்ற விநாசம் பெரிய பதவியிலேருந்து அவங்க செய்யற சேவையினால அவங்களே குறைச்சிக்கிறாங்க. அவரு நினைச்சாரு இந்த ஆத்மாவுக்கு நல்ல பதவி குடுக்கலான்னு. ஆனா சேவையில போயிட்டு அதுவும் சிவனோட சேவையில போட்டி, பொறாமைலாம் இருந்துச்சுன்னா பதவி குறைஞ்சிடும். அவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர்தான் அன்பே சிவமாச்சுல்ல. எதுவும் சொல்ல மாட்டாரு. பதவி கம்மி பண்ணிடுவாரு. அதனால நாம தான் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அன்பு, அதாவது பிரீத்த புத்தி மற்றும் விபரீத புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெளிவா புரிய வச்சுட்டார்ல. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்க இருக்கு. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். அ இது என்ன இன்னைக்கு நேத்திக்கா சொல்றாங்க. துவாபர இருந்தே பரமத்து, மன்மத்து தான். மனம் போன போக்குல போறது, இல்லன்னா மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்கறது. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்ல பேட்டரிய. அதனால இனிமேலாவது இறைவன் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கணும். படைப்பவரான தந்தையோ ஒரே ஒரு காட் சிவா மட்டும்தான். அவருக்கு தான் சிவ பரமாத்மாயே நமக என்று சொல்லப்படுகின்றது. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றார்கள். சங்கர ஜெயந்தி என்று ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதே கிடையாது. சிவ ஜெயந்தி சிவராத்திரின்னு தான் சொல்றாங்க. சங்கர ராத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இருந்தா தானே கேள்விப்படுறதுக்கு. பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானது ஆகும். விஷ்ணுவின் ஜெயந்தி என்று கொண்டாடுவது கிடையாது. கிருஷ்ணருடையதை கொண்டாடுகின்றார்கள். கிருஷ்ணர் மற்றும் விஷ்ணுவுக்கிடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்குமே தெரியாது. மனிதர்களுடையது விநாச காலத்துல விபரீத புத்தி ஆகும். புத்தி எல்லாமே தலைகீழா தான் ஒர்க் பண்ணும். இத செய்யாதன்னு அப்பதான் செய்வாங்க.
இத சாப்பிடாதன்னா அததான் சாப்பிடுவாங்க. இத நினைக்காத அப்படின்னா அதுதான் நினைப்பாங்க. மொபைல கையில எடுக்காதன்னா அப்பதான் கையில எடுப்பாங்க. எது செய்யக்கூடாதோ அதுதான் முதல்ல செய்றது. விபரீதமா புத்தி ஒர்க் பண்ணுறது. உங்களுடைய இந்த ஆன்மீக தொழில் மிகவும் நன்றாக உள்ளது என்று சிவ தந்தை கூறுகின்றார். அதிகாலை மற்றும் மாலை பொழுதுல யோகா பண்ணலாம் அல்லது சேவா பண்ணலாம். ஞானம், யோகம், தாரணை, சேவைய காலையில அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்துல பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணுல யூஸ் பண்ணுங்க. ஃபுல் டே வேலை பண்றீங்களா? அதனால பாபா சொல்றாரு. மாலை நேரத்துல 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். சத்சங்கம் ஆகியவை காலையில மற்றும் மாலையில நடத்துறாங்க. அந்த டைம்ல யோகாவும் பண்ணலாம். மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் யோகா பண்ணலாம். இரவிலோ வாயு மண்டலம் மோசமாகி விடுகின்றது. இரவில் ஆத்மா ஸ்வயம் சாந்தியில் சென்று விடுகின்றார்கள். அதனால நைட்ல உட்காந்து யோகா பண்ணணும்னு நினைச்சாலும் தூக்கம் வந்துரும்ல. அதனால தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கிடுங்க. வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யுங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டும் உடம்புக்கு தேவைப்படுது. இரவில் வாயு மண்டலம் மோசமா இருக்கும். வெளி உலகம் ஒரு 10 மணிக்கு மேல வாயு மண்டலம் மோசமாகும். 10 to 2 கண்டிப்பா முழிக்கக்கூடாது. அந்த டைம்ல கண்டிப்பா உடலுக்கும் ரெஸ்ட் வேணும், பிரெயினுக்கும் ரெஸ்ட் வேணும். உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்குல்ல, லிவர்ல இருந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட் வேணும். அதனால 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் கம்பல்சரி ரெஸ்ட் குடுத்துட்டா, அதுக்கப்புறம் நீங்க எத்தன மணி வேணாலும் எழுந்துக்கோங்க. அந்த டைம் ரெஸ்ட் குடுக்கணும். இன்னர் பார்ட்ஸ்லாம் அப்பதான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். இரவில் ஆத்மா ஸ்வயம் சாந்தியில் சென்று விடுகின்றது. அதற்கு உறக்கம் என்று சொல்றாங்க. பிறகு அதிகாலையில் விழிக்கின்றார்கள். ஹே மனமே, அதிகாலையில ராமரை நினைவு செய். ஒரு பழமொழி இருக்கு. மனமே, விடியற் காலையில் எழுந்து ராமரை நினைவு செய் என்றும் கூறுகின்றார்கள். இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சிவ பாபா சரீரத்தில் பிரவேசம் செய்யும் பொழுதுதானே என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று கூற முடியும். நாம் எந்த அளவு சிவ தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் ஆன்மீக சேவை செய்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று அனைவருக்கும் இதே அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது துரு நீக்கப்படும். பிரீத்த புத்தி, அன்பான புத்தியில் கூட சதவிகிதம் உள்ளது. தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தனது தேகத்தின் மீது அன்பு இருக்குது. பாருங்க, ஒண்ணு அவங்கவுங்க தேகத்து மேல அன்பு இருக்கு, அப்புறம் மற்ற தேகதாரிகள் மேல தேகத்தின் மீது அன்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கடவுள் மேல அன்பு வைக்க முடியல போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த தேகதாரிகள் யாரு? வேற யாரும் இல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஸ். இவங்க கிட்ட அன்பு வச்சா அப்புறம் எங்க இந்த கடவுளை நினைக்கிறது? அதுக்கே டைம் பத்தாது உங்களுக்கு. தந்தையிடம் அன்பு இருந்தது அப்படின்னா நீங்க மனசா சேவா, வாச்சா சேவா, கர்மனா சேவா, ஏதாவது ஒரு சேவையில ஈடுபடுவீங்க. சேவையே இல்லாட்டி யோகா பண்ணுவீங்க. தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட ஈடுபட மாட்டார்கள். எவர் ஒருவருக்கும் தந்தை மற்றும் ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிய வைப்பது ஆக்சுவலா மிகவும் சுலபமானது. ஹே பகவான், ஹே பரமாத்மா என்று கூறி மக்கள் இறைவனை நினைவு செய்கின்றார்கள். ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு படத்திற்கு மேலேயும் பரமபிதா
திருமூர்த்தி சிவ பகவானு வச்ச என்று அவசியம் எழுத வேண்டும் என்று சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. அப்பொழுது யாரும் எதுவும் கூற முடியாது. இப்ப நாம ஏதாவது சொன்னா நீ யாரு சொல்றதுக்குன்னு கேக்குறாங்கல்ல. சிவ பகவானு வாச்சன்னா நாமளா சொன்னோம். ஆக்சுவலா முரளி யார் எடுக்கிறாங்க? யாரோட முரளி இது? அப்படின்னா காட் சிவா. ஞான கடல் சொன்னது. நம்ம ஜஸ்ட் படிக்கிறோம். இந்த கிராமத்துல எல்லாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா அவங்க பசங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஃபாரின் கூட அனுப்பிச்சிடுவாங்க. அங்க இருந்து ஒரு லெட்டர் வரும். ஐயோ! குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியலையே! அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த ஊர்ல யாருக்கு படிக்க தெரியுமோ அவங்களுக்கு போய் குடுத்து படிப்பாங்க. அவங்க படிச்சு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது, ஆஹா! என்ன அருமையா படிச்சு சொல்றாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க பையனோட நினைவுல தான் இருப்பாங்க. பையன் எப்படி இருக்கான்? அந்த லெட்டர்ல இருக்கும்போது படிக்க படிக்க பையனோட ஞாபகம் வரும். உங்களுக்கு எப்படி? எந்த முரளி யார் மூலமா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கேட்டாலும், முரளி யாருடையது? யார் உங்களுக்கு 4 பேஜ் லெட்டர் போடுறாங்க? பரந்தாமத்திலேருந்து ஒரு லெட்டர் வருது. பரமாத்மாவே உங்களுக்கு லெட்டர் போடுறாரு. டெய்லி ஒரு நாள் விடாம உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. நீ யாரோட நினைவுல இருந்து முரளி கேட்கணும்? ஒண்ணும் படிப்பறிவே இல்லாத கிராமத்து தாய் தந்தை பையனோட நினைவிலேயே அந்த லெட்டர கேட்கறாங்க. மத்தவங்கள படிக்க வச்சு. அது மாதிரி தான் இந்த முரளி கூட சிவபாபா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நம்மளுக்கு முரளி எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய புத்தி சிவனிடம் இணைக்க வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்டோட கிடையாது. ஏன்னா இந்த 100% சோர்ஸ் ஆஃப் நாலேட்ஜ் காட் சிவா தான். அப்ப ஏன் அவரை நினைக்க கூடாது? கிளாஸ் கேட்கும்போது ஏன் நினைக்க கூடாது? அப்ப உண்மையிலேயே யாருமே ஒண்ணும் சொல்ல முடியாது. பாபா சொல்றாரு இது. மனுஷங்களா சொல்றாங்க? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய நாற்றை நட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். எல்லாருக்கும் வழி கூறுங்கள். அப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அவசியம் பெற முடியும். தந்தையை அறியாமலேயே மற்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே பிரீத் புத்தி, அன்பான புத்தி இல்லவே இல்லை. பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டு இருக்கின்றார்கள். யார் நிறைய நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கும் தந்தையிடம் அன்பு இருக்கும். யாரு அதாவது யாது செய் யாது மில்தாக அப்படின்னு பாபா சொல்லுவாரு. நீங்க என்ன நினைச்சா நான் உங்களை நினைக்கிறேன். நீங்க கொஞ்சமா நினைச்சா நானும் கொஞ்சமா நினைப்பேன். நீங்க அதிகமா நினைச்சா நானும் அதிகமா நினைப்பேன். உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா என்னோட இதயத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கறேன். இது ஒரு பிசினஸ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யாரை வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் தான் வைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு 1000 ஸ்டெப்பு முன்னாடி வருவாரு இறைவன். ஆனா முதல் அடி நான் தான் எடுத்து வைக்கணும். அவர்களுடையது கோல்டன் ஏஜ், தங்க யுக புத்தியாக இருக்கும். ஒருவேளை வேறு புறங்களில் புத்தி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கடவுளை நினைக்கிறது பதிலா வேற விஷயங்களோ, பிரச்சனைகளோ, மனுஷங்களோ, பொருட்களோ எங்கேயோ புத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்படியே இருந்துட வேண்டியதுதான். ஆத்மா கிளீனே ஆகாது. தமோ பிரதானமாவே இருக்கணும். கோல்டன் ஏஜ் ஆக சொன்னா இன்னும் ஐரன் ஏஜ்லயே இருப்பாங்க. புத்தி அலைஞ்சிட்டே இருந்தா எப்ப கிளீன் ஆகுறது? பாபாவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த பிரீத்த புத்தி இருக்குல்ல, அன்பான புத்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனெனில் அவங்க தான் நினைக்கிறதே இல்லையே. சில பிகேஸ் பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டை நினைச்சிட்டு இருப்பாங்க. சென்டரை நினைப்பாங்க. கீதா பாஷலை நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்ன நினைக்கிறீங்க? பாபாவை நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? அன்பான புத்தியினுடைய அடையாளமே அவங்க எங்க இருந்தாலும் இறை நினைவுல தான் இருப்பாங்க. அவர்கள் தாரணை அவசியம் செய்வார்கள். நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். மற்றவர்கள் மீது கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள். ரொம்ப இரக்கம் இருக்கும் எல்லார் மேலேயுமே. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனமாக, தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்பதை யார் ஒருவருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமான விஷயமாகும்.
தந்தை சொர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கு தான் அளிக்கின்றார். அவசியம் சிவ் பாபா வந்திருந்தாரு. அதனாலதான் சிவ ஜெயந்தியை கூட நாம தூம் தாமா செலிப்ரேஷன் பண்றோம். கொண்டாட்டம், சிவராத்திரி, சிவ ஜெயந்தியா கொண்டாடுறோம். கிருஷ்ணர், ராமர் எல்லாருமே வாழ்ந்துதான் போயிருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி அதெல்லாம் கொண்டாடுறோம்ல. கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, அஷ்டமி அப்படின்னா 8 கிருஷ்ணா வர்றாங்க. 9வது ராம் வராரு. ராம நவமி அப்படின்னு சொல்றாங்க. சிவ் பாபாவையும் நினைவு செய்கின்றீர்கள். ஏனெனில் அவர் வந்துதான் குழந்தைகளை சாதாரண மனுஷங்களை தான் நரனை நாராயணா மாத்திருக்காரு. அப்படி மாற்றப்பட்டவர் தான் கிருஷ்ணாவோ அல்லது ராமரோ. இறைவனால மாற்றப்பட்டவர்கள் தான். புதியவர்கள் யாரும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. யாரு தேவதைகளோ அவங்களாலதான் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். பகவான் எப்படி ஆஸ்தி அளிக்கின்றார்? முற்றிலுமே கல்லு புத்தியாக உள்ளனர். நினைவு செய்வதற்கான புத்தியே இல்லை. நீங்கள் அரை கல்பத்தின் ஆஷிக், பிரியதர்ஷினிகள், நாயகிகள் உலக நாயகனுக்கு. அதோ இந்த பர்த் மட்டும் இல்லைங்க, துவாபரிகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இறைவன் மேல நாம வச்ச அன்பு. இது யார் சொல்றாங்க? அவரே தான் சொல்றாரு. ஸ்வயம் ஈஸ்வரன் சொல்றாரு. நான் இப்பொழுது வந்துட்டேன். 2500 வருஷமா கூப்பிட்டா இப்பதான் வந்திருக்கிறாரு. பக்தி மார்க்கத்துல நீங்க எவ்வளவு அடி வாங்குனீங்க? ஆனா பகவானோ யாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா டிராமால எப்ப போகணும்னு சிச்சுவேஷன் வருதோ, அந்த சீன் வருதோ, அப்பதான் அவர் பூலோகத்துல வராரு. ஏன்னா இறைவனே நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார். துவாபரகத்துல இருந்து நாம கூப்பிடாத விஷயமே கிடையாது. நாம செய்யாத யோகாவே கிடையாது. ஆனா அதுல ஹட்ட யோகம், அது வேற விஷயம். ஆனாலும் நம்ம மனசாலதான் கடவுளை நினைச்சோம். உள்ளபூர்வமான அன்பு கடவுளுக்காக உண்மையிலே தலை குடிக்கிறதுக்கு எத்தனையோ பிறவில கொடுத்து கூட இருக்கலாம். நம்மளுக்கு தெரியுமா? ஞாபகம் இல்லை. செஞ்சிருப்போம். நம்ம தீவிரமான பக்தர்களா இருந்திருக்கிறோம். ஆனாலும் அவர் கிடைக்கல. டிராமா அனுசாரம் அவர் எப்ப பூமிக்கு வராரோ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க. சூரியனே பூமிக்கு வராம நைட் நேரத்துல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணுங்க, சூரியனை பார்க்க முடியாத. அதுக்குன்னு ஒரு டைம் வருது இல்ல, பகல் நேரம். அப்ப சூரியன் வருது, அப்பதான் சூரியனை பார்க்க முடியும். அது மாதிரி சங்கம யுகம்ன்ற டைம் வருது, அப்ப அவன் அருளும் கிடைக்குது. தேவதைகளுக்கு மட்டும்தான் அவன் அருள் கிடைக்குது. அது மூலமா அவனை புரிஞ்சுக்க முடியுது, அவரை புரிஞ்சுக்க முடியுது. தந்தை பாரத நாட்டுல தான் வந்திருக்கிறாரு. மற்றும் முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை கூறியிருந்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணரோ இந்த வழியை கூறுவதே கிடையாது. பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்கு தான் தந்தை கற்பிக்கின்றார். வருவதும் பாரதத்தில்தான். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர்களுடைய பெயர் என்னது? என்ன பெயர்? காட் சிவா, சிவன் என்பதாகும். எனவேதான் சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். ஆக்சுவலா உலகத்துல நிறைய பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. வைரத்திற்கு சமமான பர்த்டே செலிப்ரேஷன் என்ன அப்படின்னா அது சிவ பகவானுடைய பிறந்த நாள், சிவ ஜெயந்தி தான். மற்ற எல்லாருடைய ஜெயந்திலாம் ஒரு சோழி கூட புரோஜனம் கிடையாதுங்க. இவ்வாறு எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க டைரக்டா. ஒரு சிவன் மட்டும்தான் வைரத்திற்கு சமமான பர்த்டே அவரது மட்டும்தான். மீதி பேர் இதெல்லாம் சோழிக்கு கூட புரோஜனம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, உடனே கோவம் வரும். ரொம்ப கோபிச்சுப்பாங்க. எனவே அது மேல டைரக்டாலாம் எதுவும் சொல்லாதீங்க. அதாவது உண்மையை கூட மற்றவங்க மனசு புண்படுதுன்னா சொல்ல வேணாம்.
எனவே ஒவ்வொரு படத்திலும் சிவ பகவானு வாச்ச இதெல்லாம் சொல்றது யாரு? அ அது அப்பப்ப நாமளே ஞாபகப்படுத்திக்கணும். சிவ பகவானு வாச்ச. அவங்க மட்டும் கீதை படிக்கிறவங்க, கிருஷ்ண பகவானு வாச்ச. ஆக்சுவலா கிருஷ்ணர் எங்க இருந்தாரு? சத்தியுகத்துல. நம்ம சிவபாபா சொன்ன கீதைய படிச்சுக்கிட்டு, கிருஷ்ண பகவான் வாச்சன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம சிவபாபா சொன்னத சிவபாபா தான் சொல்றாருன்னு சொல்றா என்ன தப்பு இருக்கு? அப்ப அப்பப்ப சொல்லணும். சிவ பகவானு வாச்ச. சிவனுடைய மகா வாக்கியம். சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அதிருப்தி அடைந்து விடுகின்றார்கள். இப்ப பிகேஎஸ்லயே எல்லாரும் அப்படியே 100% பிரம்மா பாப் சமான் பிகேஸா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம் தான். அதான் அவரு சொல்றாரு, ராஜதானி இருக்கு. அதுல பணம் இருக்கிறவங்களும் வேணும், வேலைக்காரங்களும் வேணும், ராஜ்யாவும் வேணும், பிரஜாவும் வேணும்ன்றாரு. அதுக்கேத்த மாரி தானே புருஷார்த்தம் பண்ணுவாங்க. இந்த அரகுறை பிகேஸ் ஃபெயில் ஆகுற பிகேஸ பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. எதுக்கு? ஏன் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? அதிருப்தி அடையறதுக்கா பிகேயா நீங்க? யாரோ ஏதாவது சொல்றாங்கன்னா, அவங்க ஆக்சுவலா தப்பு செய்றாங்க. உங்கள இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, துக்கம் குடுத்துருக்காங்கன்னா, அவங்க தீவினை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பிரம்மா பாபாவா? இல்ல மம்மாவா? அதுக்காக நீங்க ஏன் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? நான் ஏதாவது உங்கள சொன்னேனா? அப்படின்னு சிவா அப்ப சொல்றாரு. மனுஷங்க எல்லாரும் வெரைட்டி தானே! அ உங்க வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல. இவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்படிதான் இது கூட ஒரு ஃபேமிலி. ஏத்துக்கோங்க. இது ஈஸ்வரனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபேமிலி. அதனால தயவு செஞ்சு என்னோட குடும்பத்த பார்த்து அதிருப்தி அடையாதீங்க அப்படின்னு ஈஸ்வரன் அவருக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வாதாடுறாரு. மாயையின் கிரகச்சாரத்தினுடைய முதல் தாக்குதல் புத்திய தான் தாக்குதல். தந்தையிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டித்து விடுகின்றது. அந்த காலத்துல திருட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த காலத்துல லேண்ட்லைன் ஃபோன் தானே இருக்கும். அவன் ஃபோன்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈபி கனெக்ஷன் கட் பண்ணுவாங்க. ஃபோன் ஒயர்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மாரி நம்மளுக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் குடுக்கக்கூடிய பவர் ஹவுஸ் யாரு? சிவ். நாம வந்து புத்தியின் மூலமா தான் இறைவனை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த புத்தி லைன வந்து கட் பண்ணுது பார்த்தீங்களா? மாயா எவ்வளோ பிரில்லியன்ட்டா இருக்கும்னு பாருங்க. புத்தியினால தான் கடவுள நினைக்கிறோம். புத்தி லைன கட் பண்ணுது. கடவுள மறக்க வைக்குது. அதுக்கப்புறம் நம்மள தாக்குது. அது கூட பிரில்லியன்ட்டா தான் யோசிக்குது பாருங்க. ஒரேடியாக மேல இருந்து கீழ விழுந்துடுறாங்க. அதான் மலை மேல ஏறக்கூடிய பயணம் தள்ளி விட்டுச்சுன்னா என்ன பண்றது? மலையிலேருந்து கீழ விழ வேண்டியது தான். தேகதாரிகளிடம் புத்தி யோகம் சிக்கி விடுகின்றது என்றால், தந்தையிடம் விபரீதம் அன்பு இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? ஏங்க 2500 வருஷமா தேகதாரிகள பார்த்துட்டீங்க. 5000 வருஷத்துல தேகதாரியோடயே வாழ்ந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2500 வருஷம் விட்டுருங்க. எல்லாருமே ஜீவன் முக்தி நிலையில இருந்தாங்க. அதனால உங்களுக்கு யாருமே துக்கம் குடுக்கல. அடுத்த 2500 வருஷம் படாத பாடு பட்டுட்டீங்க. அடடா! தேகதாரிகளும் வேணாம், தேகதாரிகளோட அன்பும் வேணாம். கடவுளே எனக்கு உன்ன விட்டா யாரும் இல்ல. அது மாரிலாம் புரிஞ்சு தான் சரீரம் விட்டீங்க ஒவ்வொரு வேஷத்துலயும். இப்படிதான் 63 வேஷம் ஓடுச்சு. இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு. இறை அன்பு கிடைச்சிருக்கு. கரும்பு ஜூஸ் கையில வச்சுக்கிட்டு யாராவது சக்க பின்னாடி போவாங்களா? தேகதாரிகளோட அன்பு அவ்ளோ பெருசா ஆச்சுன்னா, அவர் கிளம்பிடுவாரு. அது தெரியுமா உங்களுக்கு? சரி நீங்க தேகதாரி பின்னாடியே போங்க. நான் போறேன். என்ன நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்றேன்னு கிளம்பிடுவாரு. லாஸ் வந்து நம்மளுக்கு தான். அதனால இந்த லாஸ்ட் பர்த்ல அதுவும் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறோம். கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நேரத்துல தேகதாரிகள் மேல அன்பு போகக்கூடாது. அதாவது அட்டாச்மெண்ட் போகக்கூடாது. அன்பு வைங்க. எல்லார் மேலயும் அன்பு வைங்க. ஃபுல் உலகத்து மேல வைங்க. பற்று மட்டும் போகாம பார்த்துக்கோங்க. அதனால பற்றை பற்றற்றவன் மேல வைங்க. இறைவன் மேல பற்று வைங்க. நீங்கள் ஒரே ஒரு விசித்திரமான சரீரமே இல்லாத விதேகி, தேகமற்ற தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டும். உங்க அன்பு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவருக்கு அந்த அன்பு தான் குடுக்க முடியும்.
ஆனா வந்து கொஞ்சம் பியூரஸ்ட்டா இருக்கணும். ஒரு பழம் வந்து கடவுளுக்கு படைக்கிறோம் அப்டின்னா, அது செவஞ்ச பழத்த படைக்க மாட்டோம்ல. ஃபுல்லா ஃபுல்லா குடுங்க உங்க அன்ப. துண்டு போட்டு குடுக்காதீங்க. தேகதாரியிடம் அன்பு கொள்வது தீமை விளைவிக்கும். ஏன்னா முதல்ல அன்பு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடந்ததோ அது எல்லாமே நடக்கும். அதனால அந்த தேகதாரியோட அன்புல போய் மாட்டாதீங்க. புத்தி மேல இருந்து கட் ஆயிடும். அப்புறம் உங்கள காப்பாத்துறதுக்கு கடவுளும் இருக்க மாட்டாரு. அந்த தேகதாரிகளும் உங்க கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? பாதியில அனாதையா நிக்க போறீங்க. அதனால தான் வந்து அநாத் அததான் சனாத்தா மாத்துறதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. கடவுளே கிடைச்சிட்டாரு. தாயும், தந்தையுமாக இறைவன் கிடைச்ச பொழுது, நாம அவர மிஸ் பண்ணலாமா? அதனால மிஸ் பண்ணோம். அவர் கிளம்பிடுவாரா, அப்புறம் கீழ விழ வேண்டியது தான். இது அனாதி அனாதின்னா ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அந்த மாதிரியான ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம் ஆகும். நாடகம் என்றாலும் கூட புரிய வைத்து விடுவார்கள் தான் அல்லவா? விபரீத புத்தி உடையவர்களிடம் பெயர் உருவத்துல மாட்டி விடுவதற்கான துர்நாற்றம் வீசுகின்றது. சில பிகேஸ் வந்து தேகதாரியே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பாடி கான்ஷியஸ் வரும்ல. வீட்ல வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா, உடனே எடுக்க சொல்றாங்கல்ல. அது அப்படியே 2 நாள், 3 நாள், 4 நாள்ல வச்சிருக்கலாம்ல வீட்ல. இவ்ளோ நாளா உயிரோட இருக்கும்போது வீட்ல இருந்தவங்க தானே! இறந்ததுக்கு அப்புறம் அந்த சரீரத்த டிஸ்போஸ் பண்ண சொல்றாங்கல்ல. ஏன்? பண்ணலன்னா என்ன வரும்? போனா நாத்தம்ன்னு சொல்லுவாங்க. துர்நாற்றம் வீசும். அது மாதிரி இது பிசிக்கலா துர்நாற்றம். பாபா சொல்ற துர்நாற்றம் என்னன்னா, யாரு பாடி கான்ஷியஸ்ல இருந்து பாடி கான்ஷியஸ்ல இருக்கிற மனிதர்களை பாடி கான்ஷியஸோட நினைக்கிறாங்களோ, அப்ப அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் வந்து துர்நாற்றமா இருக்காம். வேணாமே! அ விட்டுருங்க. உங்களுடைய தூய்மையான அன்பை ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவிடம் மட்டுமே வையுங்கள். இல்லையென்றால் சேவையில் உறுதியாக நின்றுவிட வேண்டும். பாபா நேற்றைக்கு கூட நல்ல முறையில ஞானத்தை புரிய வச்சாரு. அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் யாரு? அது கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிடுங்களேன். எவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. விநாசமும் நெருங்கிடுச்சு. இதுல தான் உங்களுடைய வெற்றியே இருக்கு. கீதை சொன்னது யாரு? ம். கீதையின் பகவான் சிவனா? இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரா? யாரு? என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். சுகம் அளிப்பவர் யாரு? சுகம் அளிப்பவர் யாரு? சிவன் தானே! எனவே அவருக்கு கொஞ்சம் வாக்களிங்க. ஓட்டு போட சொல்றாரா? அ ஏன்னா அனைத்து புகழும் இறைவனுக்கே. இப்பொழுது இப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கீதையோட பகவான் கிருஷ்ணரா அல்லது சிவனா? உங்கள் ஓட்டு யாருக்கு? யாருக்கு? கீதையின் பகவான் யாரு? சிவனுக்கு ஓட்டு அளிப்பவர்கள், அதாவது வாக்களிப்பவர்கள், பிரீத்த புத்தி, அன்பான இன்னைக்கு வரை பிரீத்த புத்தி வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டாரு. அன்பான புத்தி உடையவர்கள் சிவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கீதையின் நாயகன் யாருன்னா? இது மிகப்பெரிய எலக்ஷன் தேர்தல் ஆகும். பாபா இந்த எலக்ஷன் தான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாரு. அதையும் சொல்லிட்டாரு. யார் வந்து நாள் முழுவதும் ஞானத்தை மனன சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்களுடைய புத்தியில இந்த எல்லா யுக்திகளும் வரும். ஒரு சில குழந்தைகள் போக போக கோபிச்சுக்கிறாங்க. யாருகிட்டனா? பரிவாரத்துக்கிட்ட. இப்பொழுதுதான் பார்த்தீங்க, பிரீத்த புத்தி இருந்தது அப்படின்னா, பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவ்ளோ அன்பா சேவை பண்ணிட்டு வராங்க. பசியோட வராங்க. ஒரு வேளை சாப்பாடே குடுக்கல. ஒரு தண்ணியாவது குடுத்துருக்கலாம். அதுவும் குடுக்கல. அதுக்கு பதிலா என்ன சேவை பெருசா பண்ணிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை யார் நிமித்தமா இருக்கிறாங்களோ அவங்க கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரீத்த புத்தி என்னவா மாறிடுது? அன்பா தான் சேவை பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துல
அப்படியே விபரீத புத்தியா மாறிடுது. அவங்க கேட்டா என்ன? கேட்கலன்னா என்ன? நம்ம யாருடைய சேவை பண்றோம்? யாருக்காக பண்றோம்? சரிங்களா? அந்த அந்த குஷி ஏன் குறைஞ்சது? நம்ம மனுஷங்கள நம்பியா பாபா குழந்தை ஆனோம்? நம்மளுக்கு படி அளக்கிறது பரமேஸ்வரன் இருக்கிறாரு. அதனால யாரு கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நம்ம பாபாட்டருந்து விலகாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்தூலமான மனிதர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்ப கூட கொஞ்சம் குறைச்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே நம்மளுடைய பிரீத்தி புத்தி மாறவே கூடாது. பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்கிறாரு, 2 டைம்ல டெஸ்ட் பண்ணுவாராம். அவரே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சில டெஸ்ட் பேப்பர அவரே குடுப்பாரு. அது 2 விஷயம் என்னன்னா, 1 உடல் நலம் சரியில்லாத பொழுது. இவங்க பாபா விட்டு போயிர்றாங்களா? இல்ல பாபா கூட இருக்கிறாங்களா? அன்புனால, புத்தியினால. 2வது பிரச்சனைகள் வரும் பொழுது. அப்ப அவங்க பாபா குழந்தையா இருக்காங்களா? இல்ல டிஸ்டன்ஸ் ஆயிடுறாங்களா? இது 2 விஷயத்த பாப்பாராம். என்ன நடந்தாலும் சரி, ஏக் பாப் தூசரா நா கோய். இதுக்கு பேரு தான் பிரீத் புத்தி விஜயந்தி. சிறிது நேரத்துல அன்பு போயிடுது, கோவிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. பாபாவுக்கா மனசு அடிச்சுக்குது. ஏன்னா பேசவும் முடியாது, வாயும் இல்ல. இந்த குழந்தை எவ்வளோ அன்பா சேவை பண்ணிட்டு வந்துச்சு. இந்த ஒரு செகண்ட்ல கோச்சுக்குதே அப்படின்னு மனசுல அந்த குழந்தைக்காக கடவுள் துடிக்கிறாரு. இந்த அம்மாவோட அன்பு வ் புரிஞ்சுக்க முடியுதா அவங்களால? ஏதாவது ஒரு விஷயத்துல கோவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபாட்டயே வரமாட்டேங்கிறாங்க. கிளாஸ்க்கே வர்றதில்ல. சரி கிளாஸுக்கு தான் வரலையே, வீட்லயாவது யோகா பண்றாங்களான்னு பார்த்தா, யோகாவும் பண்றதில்ல. யாரோ ஒரு மனிதர்களோட சண்டை போட்டுக்கிட்டு, சிவ் பாபாவா பண்ணாரு. இவ்ளோ அருமையா சேவா பண்ணீங்கன்னு புகழலான்னு நெனச்சாரு. கடைசில பார்த்தா, கிளாஸ்க்கு வர்றதில்ல. யோகா வீட்ல இருக்கிறீங்க. ஆனா யோகாவும் பண்றதில்ல. நான் என்னதான் பண்றது? யோசிச்சு பாருங்க அப்படின்றாரு. எத்தனை குழந்தைங்கள பார்த்தீங்களோ, லௌகீக அம்மாவுக்கு 1, 2 குழந்தை தான் அது பின்னாடியே இருக்கலாம். நம்மளுக்கு 15,00,000 குழந்தைங்க இன்னும் எத்தனையோ வரப்போறாங்களோ! எவ்ளோ வேலை இருக்கு. வெளி உலகத்தையும் பார்த்துக்கணும். இல்ல? அதனால யாரோ ஏதாவது சொன்னா எனக்காக மன்னிச்சுடுங்க அவங்கள. ம். கோபிச்சுட்டு போயிடுறாங்க. பாபாவ நினைக்க மாட்டேங்கிறாங்க. லெட்டர் போட மாட்டேங்கிறாங்க. சென்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதாவது அன்பு இல்லை என்றால், பாபா கூட 6 மாசம், 8 மாசம் ஒரு லெட்டர் கூட போடுறதில்ல. பாபா காலனுக்கெல்லாம் காலன் மகா காளேஸ்வர் அல்லவா? கூடவே தர்மராஜாகவும் இருக்கின்றார். தந்தையை நினைவு செய்ய நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்ன பதவி குடுக்கலாம்? பதவி மோசமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்துல பாபா மிகவும் யுக்தியோடு பதவியை கூறிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்களா என்ன? இப்பொழுது மீண்டும் மாலை அமைய வேண்டியதாக இருக்கின்றது. சர்வீஸபிள் யாரெல்லாம் சேவா பண்றாங்களோ சேவாதாரிகளை பாபாவும் மகிமை பாடிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அவரே ஒரு சேவாதாரி. அதனால அவருக்கு சேவை பண்றவங்களோட மகிமை பாடுறாரு. யாரு ஸ்வயம் சக்கரவர்த்தி ஆகின்றார்களோ அவர்கள் நமது இனத்தவரும் அவ்வாறுதான் ஆக வேண்டும் என்பார்கள். அவர்களும் நம்மைப் போல ஆட்சி புரியட்டும். ராஜாவிற்கு அன்னதாத்தா உணவளிக்கும் வள்ளல் தாய் தந்தை என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது தாயோ ஜெகதம்பா ஆவார். அவர் மூலமாக உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கின்றது. நீங்கள் புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். யார் யார் என்ன ஆகப் போகின்றீர்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும். சேவை செய்தீர்கள் என்றால் தந்தையும் சேவாதாரியை நினைவு செய்வார். சேவையே செய்யறது இல்லை அப்படின்னா தந்தை ஏன் நினைக்க வேண்டும்? ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யார் பிரீத்து புத்தி அன்பான புத்தி உடையவர்களோ அந்த குழந்தைகளை தந்தை நினைவு செய்கின்றார். சேவையே செய்வது இல்லை என்றால் தந்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால்
அவசியம் அவங்களுடைய நினைவு வரும். இது இது ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் வந்து சரண்டர் ஆனவங்களுக்கு. பர்சனல் கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்கல்ல, அது எக்கியத்துக்கு தெரியாம அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யாரு குடுத்தாங்களோ அவங்க ஞாபகம் வரும். எக்கியத்திலேருந்து கிடைச்சா அது வேற விஷயம். பாபாவுடைய பண்டாராவிலிருந்து பெற்றீர்கள் என்றால், சிவபாபா தான் நினைவிற்கு வருவார். யாரு ஸ்வயம் தனது அனுபவத்தை கூறுகின்றார், அவசியம் நினைவுக்கு வருதுன்னு பிரம்மா பாபாவே அனுபவம் பண்ணியிருக்காராம். தெரியாம வாங்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க ஞாபகம் வந்தது. அப்புறமா தான் புரிஞ்சுது, இது வந்து வேற யாரோ குடுத்துருக்காங்க. அதாவது சிவ் பாபாக்காக குடுக்கல, பிரம்மா பாபாக்காக குடுத்துருக்காங்க. எனவே யாரு கொடுத்த பொருளையும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இது சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு விதேகி தேகம் அற்ற விசித்திர ஷரீரமே இல்லாத சிவ தந்தையிடம் இதயத்தின் உள்ளபூர்வமான உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மாயையின் கிரகச்சாரம் ஒரு பொழுதும் புத்தியை தாக்கக்கூடாது என்ற கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. சர்வீசபிள் சேவை செய்பவராக ஆகி தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. மற்றவங்க கொடுத்த பொருள் நீங்க பர்சனலா கொடுக்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. யஜ்யத்துக்கு கொடுத்துருங்க. யஜ்யம் என்ன கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. இது வந்து சமர்ப்பணமானவங்களுக்காக சொல்றாரு. வரதானம். தூய்மையின் விதி மூலமாக கோட்டையை உறுதியாக்கக்கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடை அற்றவராக ஆகுக. இந்த கோட்டையில ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆக வேண்டும். அதற்காக விசேஷமான சமயத்தில் நாலாபுறங்களிலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகத்திற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல பட்டி அது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது. இந்த பிராமண கோட்டை நல்ல ஸ்ட்ராங்கா மாறும். ஏனெனில் எந்த அளவு சேவையை அதிகமாக்கி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு மாயா வந்து பிகேஸ தன்னுடையவர் ஆக்குவதற்காக அதிகமா முயற்சி செய்யும். ஆகையினால எவ்வாறு எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் சமயத்துல தூய்மையின் விதியை தனதாக்குகின்றீர்களோ, சாதாரணமா ஒரு பில்டிங் இனாகுரேஷன் நடக்குது அப்படின்னா கூட கணபதி ஹோமம் வைக்கிறாங்க. ஒரு ஹோமம் பண்ணி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஹோமம் அதெல்லாம் பண்றாங்க. இது வந்து லௌகீகத்துல. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிகேஸ் எல்லாருமே குரூப்பா கலெக்டிவா எல்லாம் ஒன்னா சேர்ந்து சர்வ சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வெற்றியாளன் என்ற இந்த ஒரே ஒரு சுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும். குரூப்பா மெடிடேஷன் வந்து பண்ணணும். இதுவே தூய்மையின் விதியாகும். இப்ப இந்த பிகே பரிவாரத்துல ஒருத்தவங்க வந்து
தடம் மாறி போறாங்க அப்படின்றது முதல்ல புத்தியில தடம் மாறும், அப்புறம் மனசுல, அப்புறம் செயல்கள்ல. இப்போ புத்தி மாறும்போதே உங்களால கேட்ச் பண்ண முடியும். அப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம், பர்சனலா நீங்க பாபாட்ட சொல்லுங்க. யாரு பாதை மாறி போறாங்கன்னு தெரியுதோ, ட்ராக் மாறுறத கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணுங்க, பாபா இந்த ஆத்மாவுக்கு தூய்மையினுடைய சக்தி குடுங்க. ஏன்னா இந்த கோட்டையில ஒரு செங்கல் வீக் ஆனா கூட எதிரிகள் கோட்டைய ஃபுல்லா தகர்த்துடுவாங்க. அதனால நாமளும் தூய்மையா இருக்கணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பிகேஸும் தூய்மையா இருக்கணும். அவங்களுக்கும் சேர்த்து யோகா பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இதுவே தூய்மையின் விதியாகும். அவங்க ஹோமம் பண்றாங்க. அந்த இடத்த தூய்மையாக்குறதுக்காக. நாம இந்த கோட்டைய ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, பியூரிட்டியோட எனர்ஜிய கோட்டை ஃபுல்லா பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. பிராமண கோட்டையில ஒரு செங்கல் கூட வீக்கா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பீக்கையும் ஒரு செங்கல் தான். யாரும் வீக்கா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சக்தி குடுங்க. இந்த யோகம் பண்ணுங்க. சேவையே இல்லன்னு நெறைய பேர் கேட்கறாங்க. ஏன் இது சேவையா தெரியலையா? இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் சேவா இது. இதன் மூலம் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும். அவங்களுக்கு பெரிய பதவி பாபா தரப்போறாரு. இந்த சேவா பண்ணுங்க. ஸ்லோகன் சொல்றாரு. யுக்தி யுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரத்யக்ஷ பலன் குஷி ஆகும். யுக்தி யுக்தா இருக்கணும், யதார்த்தமா இருக்கணும். சரியான முறையில சேவை பண்ணோம், மனசால பண்றோம் அப்படின்னா, அதுக்கு உடனடி பலன் அவசியம் இருக்கு. அந்த பலன் குஷி. நல்லது. ஓம் சாந்தி.